சொல்லிட்டு இருக்கேன். வீட்டை விட்டு வெளில போய். எல்லாரும் வெளில போய். அனுப்புறான்றல. வாயா. வாயான்றல. வெளில வாயா. யோ. விடுங்கறல. வெளில வான்றல. வாயா. மரியாதையா கை விடு. கையை விடு விடு. மாப்ள இவர் பண்ற அநியாயத்தை பாருங்க மாப்ள. யோ உன்னை கழுத்தை புடிச்சு வெள்ள தலை சொன்னதே அண்ணன் தான். நான் சொல்றது கேளுங்க. இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசல. மாப்ள இது உங்களுக்கே நியாயமா இருக்கா மாப்ள? எங்க வீட்ல இருந்து எங்களையே வெளியே போன்னு சொல்றீங்க? என்னது உங்க வீடா? இந்த வீட்டுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். வீட்டு பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. அப்ப யார் வீடு? யார் வீடு? அந்த 10 லட்சம் ரூபாய் பணம் என் கைக்கு வர வரைக்கும் யாரும் இங்க தங்க முடியாது. டே கர்ணா, இவங்களை அடிச்சு துரத்துறான். இது பண்ணிதான் ஆகணுமா? வேற வழி இல்லையா? என்னடா திவா, நீ சொன்ன மாதிரி அவன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான் போல இருக்கடா. நான் தான் அப்பவே சொன்னேன்னு, அவன் தான் மாறிட்டான்னு. அப்படிதானா? என்ன மாப்ள, நேத்து வந்தப்ப கூட நல்லா தானே பேசுனீங்க. இன்னைக்கு என்ன மாப்ள ஆச்சு உங்களுக்கு? அம்மா உங்க வீட்ல ஹோமம் நடக்குது அப்படின்னு தானே இங்க வந்து தங்குனீங்க. அப்புறம் ஏமா உங்க வீட்டு ஆம்பளைங்க இப்படி வந்து அட்டூழியம் பண்றாங்க? யோ, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? நீ இப்படி இருக்கிறதுனால தான் உன் பொண்ணு உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. ஏய் அண்ணா, என்னடா பார்த்துட்டே இருக்க? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான். யோ வாயா. வாயான்றல. வாயான்றல. யோ வாயா. விடுங்கறல. வாயா. வாயா. விடியோ. வா. வான்றல. என்ன?